டிசம்பர் 28. ஆம், உன்னையும் தேவனால் மாற்றக்கூடும். 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பல சந்தர்ப்பங்களில் கர்த்தராகிய இயேசுவை பார்க்கும்படி வந்தவர்களை கடிந்து கொள்ளுகிற விஷயத்தில் சீசர்கள் அனைவருமே குற்றமுள்ளவர்களாக இருந்தனர். ஆனால் கடிந்து கொள்ளும் வேளையில் மிக மோசமானவன் பேதுருவே. அவன் கர்த்தராகிய இயேசுவையே கடிந்து கொண்டான். பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான் என்று மத்தேயு 16:22 பார்க்கிறோம். தூங்குகிற விஷயத்திலும் பேதுரு தலைவனாக இருந்ததாக தெரிகிறது. மறுரூப மலையில் மோசேயும் எலியாவும் மகிமையில் தோன்றி கர்த்தராகிய இயேசுவுடன் சம்பாஷித்துக் கொண்டிருந்த மகிமையான நேரத்தில் அவருடன் இருந்த 3 சீஷர்களும் என்ன செய்து கொண்டிருந்தனர்? அவர்கள் நித்திரை மயக்கமாயிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் பேதுருவின் பெயர் பிரத்யேகமாக குறிப்பிடப்படுகிறது. லூக்கா 9:32 இதை பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தராகிய இயேசு மிகுந்த வியாகுலம் அடைந்திருந்த அந்த கணங்களில் அவருடைய சீசர்களில் ஒருவராலும் அவருடன் விழித்திருக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு குறிப்பாக பேதுருவை நோக்கியே 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஆனால் பெந்தைகோஸ்தே நாளில் சீமோன் பேதுருவை மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நாம் காண்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக கலிலேயாவை சேர்ந்தவனான இந்த சீஷனை தேவனுடைய கிருபையானது மிக அதிகமாய் நிறைத்ததனால் அந்த நாளிலேயே அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டனர். இந்த 3000 பேரும் அந்நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தராகிய இயேசுவை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக அறிக்கை செய்து பின்பு கடந்து சென்று விட்டவர்கள் அல்லர். அவர்கள் அனைவரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளையே, பரிசுத்தமாக்கப்படாத சுபாவங்களின் பழுவினால் நீர் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவராகவோ நசுக்கப்பட்டவராகவோ இருப்பதாக உணருவீராகில், இதோ உமக்கு ஒரு வார்த்தை. பேதுருவை எது மாற்றியதோ அது உம்மையும் கூட என்று மாற்றக்கூடியதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் தேவனுடைய கிருபையானது உம்மையும் மாற்ற வல்லமையுள்ளதாயிருக்கிறது. கோழையாயிருந்த பேதுரு, பாடுகளைக் கண்டு பயந்த அந்த பேதுரு, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று 1 பேதுரு 4:13 கூறும் அளவிற்கு கிருபையின் வல்லமையால் நிரப்பப்பட்டார். சபை சரித்திரமானது. அவர் இறுதியாக தளிகளாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார் என்று கூறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 28, 2025. Yes, God can change you too. All the disciples were guilty of rebuking the people who came to Jesus. But Peter was the worst in the ministry of rebuking. He even rebuked Jesus. Then Peter took him and began to rebuke him. Matthew chapter 16, verse 22. Peter also seems to be the leader in sleeping. In the Garden of Gethsemane, in those most agonizing moments of Jesus' life, none of Jesus' disciples could watch with him. But it was Peter whom Jesus addressed, saying, "What? Could you not watch with me for 1 hour?" At the glorious moment on the Mount of Transfiguration, when Elijah and Moses appeared in glory and were conversing with Jesus, what were his disciples doing? Sleeping. Again, Peter's name is mentioned particularly. Luke chapter 9, verse 32. But on the day of Pentecost, we see Simon Peter as a transformed man. Through the power of the Holy Spirit, the grace of God filled this Galilean disciple so much that on the very day, through his preaching, 3,000 souls were saved and baptized. It was not a vain show of hands by the 3,000, for they all continued steadfastly in the apostles' doctrine and fellowship, and in breaking of bread and in prayers. Acts chapter 2, verse 42. Dear reader,
If you're feeling condemned and crushed under the weight of your unsanctified natures, here's a word for you. What changed Peter can change you too today. The grace of God through the power of the Holy Spirit. Peter, who was timid and afraid of suffering, was so filled with the power of grace that he was able to say, "Rejoice in as much as ye partakers of Christ's sufferings." 1 Peter chapter 4 verse 13. Church history says he was finally crucified. He died as a martyr. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டின் கீழடைக்கல